ஹாய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தெனாலிராமனோட கிணறு கதை பார்க்க போறோம். விஜயநகரத்துல எல்லாரும் தூங்க தயாராகி கொண்டிருந்தாங்க. ஆனா நம்ம தெனாலிராமன் மட்டும் வீட்டு வெளியே மெதுவா நடந்து கொண்டிருந்தாரு. அப்போ திடீர்னு புதருக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. தெனாலிராமன் கொஞ்சம் கவனமா பார்த்தாரு. அடடா, ரெண்டு திருட பசங்க. அவருங்க மெதுவா பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு இந்த வீட்ல ஒரு பெரிய கொள்ளை அடிக்கலாம்னு அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை கேட்டதும் தெனாலிராமன் பயப்படல. அதுக்கு பதிலா முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு சூப்பரான யோசனை வந்துருச்சு. உடனே அவர் வீட்டுக்குள்ள போய் தன் மனைவியிடம் ரொம்ப சத்தமா பேசினாராம். திருடர்கள் வெளியே நின்று எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சாங்க. கேளு, நம்ம வீட்ல இருக்க நகை, பொன், வெள்ளி எல்லாம் ஆபத்துல இருக்கு. இரவு நேரத்துல திருடர்கள் எப்ப வேணா வரலாம். அதனால இந்த நகைப்பெட்டிய தோட்டத்துல இருக்கிற கிணத்துக்குள்ள போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாரு. மனைவி கொஞ்சம் குழப்பமா பார்த்தாங்க. ஆனா தெனாலிராமன் கண் சிமிக்க காட்டி அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் தெனாலிராமன் ஒரு பெரிய மரப்பெட்டி எடுத்தாரு. அதுக்குள்ள என்ன போட்டா தெரியுமா? நகை இல்ல, பெரிய பெரிய கல்லு. அந்த பெட்டியை தூக்கி கொண்டு கிணற்று அருகே போனாரு. திருடர்கள் மரத்துக்கு பின்னால் இருந்து ஆவலா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தெனாலிராமன் பெரிய சத்தமா, இந்த பெட்டியில தான் எல்லா நகையும் இருக்கு அப்படின்னு சொல்லி தோப்புன்னு கிணத்துக்குள்ள போட்டாரு. அதை கேட்ட திருட்டு பசங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆஹா, இன்னைக்கு நமக்கு பெரிய செல்வம் கிடைக்க போகுதுன்னு குஷியா இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தெனாலிராமன் மனைவியும் வீட்டுக்குள்ள போய் தூங்குவது போல நடிச்சாங்க. அதுக்காகத்தானே திருடன் இங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. இரவு இன்னும் ஆழமானதும் அவங்க மெதுவா கிணத்துக்கு அருகே வந்தாங்க. ஆனா ஒரு பிரச்சனை இருந்துச்சு. பெட்டி கிணத்துக்கு அடியில இருந்துச்சு. அதை எடுக்க என்ன செய்யணும்? தண்ணீரை வெளியே எடுக்கணும். அவங்க வாளி வாளியா தண்ணீர் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் தண்ணி எடுப்பான், இன்னொருத்தர் வெளியே ஊத்துவான். இப்படி மணி நேரங்களா வேலை பார்த்தாங்க. ஆனா அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருந்துச்சு. தெனாலிராமன் தூங்கவே இல்லை. அவர் வீட்டில் பின்பக்கம் நின்று திருடர்கள் ஊட்டும் தண்ணீரை தன் தோட்டத்துக்கு செல்லுமாறு மாற்றிட்டாரு. அந்த இரவு முழுக்க திருடர்கள் கிணத்த காலி செய்ய கஷ்டப்பட்டாங்க. ஆனா அதே நேரத்துல தெனாலிராமன் தோட்டம் நல்லா தண்ணீர் குடிச்சு புத்துணர்ச்சியோட இருந்துச்சு. காலை சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிச்சு. திருடர்கள் ரொம்ப களைப்பாக இருந்தாங்க. ஆனா கடைசியாக பெட்டி மேல தெரிஞ்சிச்சு. ஆஹா, இப்ப நம்ம வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு மகிழ்ச்சியோட பெட்டி எடுத்தாங்க. அவசரமா பெட்டியை திறந்தாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா? பொண்ணும் இல்ல, நகையும் இல்ல, வெறும் கற்கள் தான். திருடர்கள் அதிர்ச்சியாக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அந்த நேரத்துல தெனாலிராமன் அங்க வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நண்பர்களே ரொம்ப நன்றி. இரவு முழுக்க என் தோட்டத்துக்கு தண்ணி ஊத்தி ரொம்ப உதவு பண்ணிட்டீங்க. அதை கேட்ட திருடர்கள் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போனாங்க. தெனாலிராமன் மட்டும் சிரித்து கொண்டே தன் அழகான தோட்டத்தை பார்த்தாராம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ஆபத்து வந்தாலும் பயப்படக்கூடாது. புத்திசாலித்தனமா யோசிச்சா எந்த பிரச்சனையும் சண்டை இல்லாம சமாளிக்கலாம். இந்த மாதிரி நல்ல கதையை கேட்கணும்னா நம்ம எலைட் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ். பாய்.